தவேக தலைவர் விஜய் அவர்கள் இந்த முறை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். இதில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வரும் 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான தன்னுடைய வேட்புமனுவை விஜய் அவர்கள் தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு 1991ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பர்கூர் மற்றும் காங்கேயம் உள்ளிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முறையும் பார்த்தோமேனால் விஜய் அவர்களும் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே தலைவர் என்பவர் போட்டியிட வேண்டும், நம்பிக்கை இல்லாமல் தான் 2 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிடுகிறார்களா என்ற கேள்வியை எதிர்க்கட்சியினர் தற்பொழுது எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பார்த்தோமேனால் ரேபரேலி மற்றும் வயநாடு உள்ளிட்ட 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. இதில் அவர் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை ராஜினாமா செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை விஜய் அவர்களும் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ரங்கசாமி அவர்களை அவர் பின்பற்றி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு பார்த்தோமேனால் மும்மதத்தினரும் வாழக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அங்கு பார்த்தோமேனால் பல்வேறு சமய அடையாளங்களும் சாதிகளும் இருந்தாலுமே கூட அனைத்து மக்களும் நல்லிணக்கத்துடன் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இதில் கிறிஸ்தவ மக்கள் அதிக அளவில் வாழக்கூடிய ஒரு முக்கிய இடம் புனித லூர்து அன்னை ஆலயம், அதே போன்று மலைக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களும் நத்தர்வழி தர்கா உள்ளிட்டவர் இருக்கிறது. அதே போன்று பாலக்கோடு, அதே போன்று ஏர்போர்ட் உள்ளிட்ட இடங்களும் அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சூழலில் இதுவரை திருச்சி கிழக்கு தொகுதியில் எந்த ஒரு பெரிய அளவிலான ஜாதி மோதல்களோ அல்லது சமய மோதல்களோ ஏற்பட்டதில்லை. 30% மேற்பட்ட சிறுபான்மையினர்கள் இருக்கிறார்கள். அதிமுக மற்றும் திமுக மட்டுமே மாறி மாறி அந்த தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலில் இந்த முறை விஜய் அவர்களும் திருச்சி கிழக்கை தேர்ந்தெடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் ஒரு மத்திய பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக கொங்கு பகுதிகளுக்கு செல்வதாக இருக்கட்டும் அல்லது டெல்டா தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய தொகுதியாக திருச்சி கிழக்கு இருப்பதனால் இந்த முறை பெரம்பூர் தொகுதியை தாண்டி திருச்சி கிழக்கிலும் அவர் போட்டியிடுகிறார். ஒருவேளை 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் அவர் பெரம்பூர் தொகுதியை தான் ராஜினாமா செய்வார் என்றும், ஏனென்று சொன்னால் திருச்சி கிழக்கு என்பது தமிழகத்தின் ஒரு மைய பகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதிகளில் அவர் தொடர்வதைத்தான் விரும்புவார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தற்பொழுது நாளை மறுதினம் 2ஆம் தேதி பார்த்தோமேனால் அவர் தன்னுடைய வேட்புமனுவை திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் வேட்புமனுவை தாக்கல் செய்வது தற்பொழுது சர்ச்சைகளாக மாறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்று சொன்னால் ஒரு பிரதிநிதிக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை மற்றொரு நபர்களுக்கு கொடுத்திருந்தால் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பார்கள் என்றும் தற்பொழுது எதிர்க்கட்சியினர் சார்பில் குற்றச்சாட்டும் வைக்க இருக்கிறார்கள். ஆனால் 2 தொகுதிகளிலும் அவர் எப்படி பிரச்சாரம் செய்ய போகிறார், அதே போன்று தமிழகம் முழுவதும் சுற்றி வருவதற்கு ஏதுவாக அவருடைய பிரச்சாரம் வடிவமைக்கப்படுமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.